அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய இந்த குடியேறிகள், சட்டப்பூர்வமாக இல்லாமல் குடியேறி இருக்கக்கூடிய இந்த குடியேறிகள், இவங்களையெல்லாம் திருப்பி அனுப்பக்கூடிய இந்த செய்தி பரபரப்பு. எல்லா மீடியாவும் சும்மா அடிச்சு பின்னி தூள் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இவ்வளோ பரபரப்பான செய்தியாக இது ஆக்கப்படணுமா? இல்லை அப்படின்னா நம்ம விளையாட்ட டங்கி பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ராஜ்குமார் ஹிரானி அவர்களுடைய அந்த திரைப்படம் பற்றி இப்போ பதிவில் கொடுத்துருந்தேன். என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்லேயே இந்த தான் ஒரு ரெஃபரன்ஸாக கொடுத்து பேசியிருக்கிறாங்க. இவர் கொகாய் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் பார்லிமெண்ட்ல. ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் இதில் வியப்பதற்கு, நம்ம பயந்து போவதற்கு இதில் செய்திகள் இருக்கின்றதா, இல்லை இது ஒரு இயல்பான நிகழ்வு தானா கடந்து போவதற்கு? கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. வாங்க சேர்ந்து யோசிப்போம். கலைகின்றதா அமெரிக்க கனவு? இந்த 1,40,00,000 பேரை பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா? அவங்கள அந்த டெம்பரரி ஸ்டேட்டஸோடு இருக்கக்கூடியவங்க. டெம்பரரி ஸ்டேட்டஸில் சில கேட்டகரிஸ் இருக்கு, இதெல்லாம் கூட சொல்லியிருந்தோம். உதாரணத்துக்கு இந்த டெம்பரரி ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸ் மாதிரி எப்படி கூட குறைய பார்த்தாலுமே இந்த 1,40,00,000 பேரில் பெரும்பான்மையானவர்கள் ஒரு 60% மேலே எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியும் இல்லாம தான் அமெரிக்காவில் நுழைஞ்சிருக்காங்க. ஒரு கணக்கு என்ன சொல்லுதுன்னா, கடந்த ஆண்டு 2024 கணக்குப்படி பியூ ரிசர்ச் சென்டருடைய ஒரு கணக்கு 2022 வரைக்கும் இருந்த டேட்டா கணக்கிலேயே 40 லட்சம் மெக்சிகோவை சேர்ந்த மக்கள், அதாவது அமெரிக்காவினுடைய அண்டை நாடு, லேண்ட் பார்டர்ஸ் 2 நாட்டுக்கும் பொதுவாக இருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், ட்ரம்ப் முதல்ல வரும்போது நான் சிவரெல்லாம் கட்டுவேன்னு சொல்லி செம்மையா பயமுறுத்தி வச்சிருந்தாரு அந்த நாட்டை. அவங்க நாட்டு மக்கள் மட்டும் 40 லட்சம் பேர். இது உங்களுக்கு சும்மா ஒரு புரிதலுக்காக சொல்லணும்னா, இப்போ இந்தியாவுடைய எத்தனையோ நாடுகள் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கோடு இருக்கின்றது. ரொம்ப குறிப்பா அதிகமான எக்ஸோடஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல வங்காளதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய குடியேறிகள், அவங்க இல்லீகலா வரக்கூடியவங்க ஜாஸ்தி. என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா சென்னையிலே கண்டு காணாம நிறைய பேர் இருப்பாங்கன்ற அளவுக்கு என்னுடைய பார்வை இருக்கு. ஆனா அது ரொம்ப இன்டெப்தான சப்ஜெக்ட்ங்கிறதால நம்ம அது இல்லாம இதுல பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்கு? 104 பேர் பஞ்சாப்ல அமிர்த்சர்ல சேர்ந்தாங்க. பஞ்சாபை சேர்ந்தவங்க இருந்தாங்க, ஹரியானாவை சேர்ந்தவங்க இருந்தாங்க, மற்ற மாநிலங்கள் இருந்தாங்க. இத்தனை மாநிலத்தில் இத்தனை பேர். அவங்களுக்கு கை விலங்கு இடப்பட்டிருந்ததா? என்ன ஒரு அவமானம்! போர் விமானத்தில் கை விலங்கு இடப்பட்டு பயங்கரமா அப்படியே பரபரப்பான செய்திகள்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா, இது ஃபர்ஸ்ட் டைம், இது முதல் முறையாக நடக்கின்றதா? இந்தியர்கள் இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரன்ஸாக, சட்டப்பூர்வம் மற்ற குடியேறிகளாக மாறி வருவது எந்தெந்த நாடுகள்ல? நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ என்னுடைய நண்பர்கள் சில பேர் கனடால இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கனடால நம்ம தெருமுக்கில் பிள்ளையார் கோவில் பார்க்குற மாதிரி தெருமுக்கில் அங்கே ஏதோ ஒரு சீக்கிய வழிபாட்டு தலம் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்பாங்க. அந்த மாதிரி அங்கே அத்தனை சீக்கியர்கள் பரம்பரையாக அங்கேயே போய் வாழ்ந்து வருபவர்கள் மட்டுமல்லாது, வருஷா வருஷம் பஞ்சாப்லேருந்தோ ஹரியானாவிலேருந்தோ அத்தனை பேர் எப்படியும் கனடாவுடைய ஒரு கனவோட போகின்றார்கள். அந்த கனவெல்லாம் சுக்குநூறு ஆகிட்டு வருதுன்னு பாருங்க இன்னைக்கு. அதே மாதிரி ஒரு சுக்குநூறு ஆகக்கூடிய கனவாக அமெரிக்க கனவு மாறுகின்றதா? இப்போ உதாரணத்துக்கு எத்தனை மாநிலங்கள்லேருந்து அதிகமான குடியேறிகள் இருக்கின்றாங்க, அது மாதிரி இல்லீகல் இமிகிரன்ஸாக இருக்காங்க பார்த்தா, ஒரு அமெரிக்காவினுடைய கணக்கின்படி இந்தியர்கள் எத்தனை பேர் இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு பொதுவான கணக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு வரைக்கும் சொல்றாங்க. அதாவது மெக்சிகோ நம்ம 40 லட்சம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ இந்தியாவில் இருப்பவர்கள், இந்தியாவிலேருந்து போனவர்கள் எத்தனை பேருக்குன்னா ஒரு 7.25 இல்லைன்னா ஒரு 7.5 லட்சம் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு கணக்காக இருக்குது. ஸோ 7 to 7.5 lakhs. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை டெம்பரரி ஸ்டேட்டஸோடையோ அல்லது டெம்பரரி ஸ்டேட்டஸுமே இல்லாமல் இருக்கக்கூடிய 7.5 லட்சம் இந்தியர்கள், இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள், எந்த விதமான அங்கீகாரமும் மற்ற குடியேறிகளாக அந்த நாட்டில் இருக்கின்றார்கள் என்றால், இந்த 7.5 லட்சம் பேர் இந்தியாவுக்கு வந்தா என்ன இருக்கும், என்ன நாட்டினுடைய சூழ்நிலை என்ன, அங்க என்ன சூழ்நிலை என்ன? இப்போ இதுல எனக்கு ஒரே ஒரு அடிப்படையாக ஒரு பல்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
இப்போ பல்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, இப்போ அந்த 7 லட்சம் பேர்ல ஒரு 50% கடுமையான வறுமையில் இருக்கக்கூடியவங்க, பிழைப்பதற்கு வழி இல்லாமல் இருப்பவங்கலாம் அமெரிக்காவுக்கு போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, மீடியா ஸ்டோரிஸ் நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா, உண்மை அதுவல்ல என்றுதான் சொல்ல தோணும். ஏன்னா இவர்கள் வறுமையில் சிக்கி தவிப்பவர்களாக நமக்கு தெரியல. ஆனா ஒருவேளை பெரும் கடன்களிலோ அல்லது வாழ்வு முறை இருக்கு பாருங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்காக எதிர்பார்த்து போறவங்களோ, இல்ல வெறும் பணம் கிடையாது, எனக்கு வேலை இல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இல்ல வேற ஏதோ ஒரு காரணம், என்ன சொல்றது, பொருளாதாரத்துல மேம்படணும் அப்படின்ற காரணத்தினாலோ போகக்கூடியவர்கள் இந்த குடியேறிகளாக இருக்கின்றார்கள். வெரி ஸ்பெசிபிக் டு தி கேசஸ் ஆஃப் இந்தியன் மைக்ரேஷன். அப்போ நமக்கு பொதுவாக நம்ம பொது புத்தியில பதிந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படியே நம்புறதா, இல்ல இதுல இன்னும் கூர்ந்து கவனிக்கிறதா, கலைகின்றதா அமெரிக்க கனவு? இன்னும் யோசிப்போம், இன்னும் பேசுவோம்.